ரைட். இப்ப கவனிங்க பிள்ளைகள். இப்ப நான் பிரிண்ட்டுக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த இடத்துல ஒரு டபுள் கொட்டேஷனை போட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொண்ட பிரிண்ட் பண்றோம். இந்த பிரிண்ட் ரன் ஆகும்போது பாருங்க, அவுட்புட்ல என்ன செய்யல, டபுள் கொட்டேஷன் அவுட்புட்ல வரல. பிரிண்ட் ரன் ஆகும்போது என்ன செய்யல, டபுள் கொட்டேஷன் அவுட்புட்ல வரையில். அதான் இது ஓகே தானே? சரி. அப்ப நாங்கள் மத்த விஷயம் ரன் பண்ணி பார்ப்போம். நாங்கள் படிச்ச ஒவ்வொன்றை அதை போட்டுக்கிறேன். பிரிண்ட் நாங்கள் பண்ணும்போது அந்த டபுள் கொட்டேஷன் ஸ்கிப் ஆகிடும். அது ஸ்ட்ரிங் எடுத்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இலக்கத்துக்கு அந்த பிரச்சனைகளுக்கு இருக்க இல்லை. சரிதான பிள்ளைகள்? அதே மாதிரி நாங்கள் அடுத்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்துருவோம் பாருங்க இதுல. ஓகே. சரி பிள்ளைகள். அப்ப இந்த டேட்டா டைப் வரும்போது வார ஒவ்வொன்று நாங்கள் பார்க்கணும். வெயிட் பண்ணுங்க. இப்ப இந்த 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 உதாரணத்தை கொஞ்சம் நாங்கள் ரன் பண்ணி பார்த்துருவோம் பாருங்க. நான் இப்ப இதை காப்பி பண்ணி ரன் பண்றேன். இப்படி இருக்கும்போது பிரிண்ட் அடுத்த லைன்ல வரும், பிரிண்ட் ஒய் அடுத்த லைன்ல வரும், பிரிண்ட் செட் அடுத்த லைன்ல வரும். உண்மையா இது பிரிண்ட் ஆகின அவுட்புட் எங்க வரும்? பிரிண்ட் வந்து கீழே கீழே தான் வரப்போகுது. இங்க பாருங்க, ரன் பண்ணும்போது என்ன செய்யுது, ஒரேஞ்ச் பனானா செரின்னு சொல்றது கீழே கீழே தான் வருது. அப்ப டபுள் கொட்டேஷன் வந்து இருக்குதா? டபுள் கொட்டேஷன் வர இல்லை. அப்ப என்ன செய்யும், இங்க நீங்க அவுட்புட் எழுதும் போது, நீங்க இதுக்கு அவுட்புட் எழுதும் போது எப்படி எழுதுவீங்க? அவுட்புட் எழுதும் போது நான் இப்ப உங்களுக்கு விளங்குறதுக்காக இவ்விடத்துல இடத்துல போட்டு காட்டினேன். அப்ப நீங்க அவுட்புட் அழகா நீங்க எழுதி காட்டுவீங்க சைட்ல. என்னது, அழகா அவுட்புட் எழுதி காட்டுங்க. அவுட்புட் வரும் ஒரேஞ்ச் என்று வரும், அதை இட முடியும் சைட்ல. அப்ப இங்க பனானா வரும், இங்க செரி என்று வரும். இதான் அவுட்புட். அப்ப இந்த எக்ஸுக்காகத்தான் இந்த ஒரேஞ்ச் வந்துச்சு, இந்த வைக்காகத்தான் பனானா வந்துச்சு, இந்த செட்டுக்காகத்தான் செரி வந்துச்சு. இப்ப சொல்லுங்க பாப்போம், இதுக்குரிய அவுட்புட் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி. இதுக்குரிய அவுட்புட் ஒரேஞ்சுன்னு சொல்லி இருந்திருக்கும். திரும்ப ரெண்டாவது அதுக்குரிய அவுட்புட் ஒரேஞ்ச் இருந்திருக்கும். மூணாவதும் ஒரேஞ்ச் இருந்திருக்கும். ஆகவே ஒரேஞ்ச் ஒரேஞ்ச் ஒரேஞ்சுன்னு சொல்லி அழகா நீட்டா உண்டன் கீழ் உண்டாக அழகா வந்திருக்கு. இப்ப கிளியர் பிள்ளைகள்? அப்போ ஸ்ட்ரிங்காக இருந்து இங்க டபுள் கொட்டேஷன் போட்டாலும் பிரிண்ட் பண்ணும்போது என்ன செய்யாது, பிரிண்ட் பண்ணும்போது என்ன செய்யாது, அந்த டபுள் கொட்டேஷன் எடுக்கையில ஸ்ட்ரிங்குக்கு. சரிதானே? சரியோ விஷயம்? இப்போ கொஞ்சம் கேள்விகள் நாங்க செஞ்சு பார்ப்போம். சரியா? அப்படியே ஒரு சாப்டருக்காக நாங்கள் கேள்வி செஞ்சு கொண்டு தான் போக போறோம். நீட்டா அப்ப அந்த விஷயங்களை கொஞ்சம் அழகா நீங்க பிராக்டிஸ் பண்ணி கொண்டால் சரி. திரும்ப ஒரு தரம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வீடியோ பாருங்க. சரி. இப்ப பிள்ளைகள் இந்த கொமாண்ட் ரன் ஆகும்போது இந்த லைன்ல சைட்ல சைட் எழுதிடுவாங்க. சைட்ல சைட் எழுதுவோம் நாங்கள். இப்ப இங்க என்ன இருக்குது, பிரிண்ட் ஹெலோ வேர்ல்டுன்னு இருக்குது. அப்ப என்ன பிரிண்ட் ஆகியிருக்கும், இந்த பிரிண்ட் ரன் ஆகி இருந்தால் இந்த இடத்துல என்ன இருக்கும், ஹெலோ கமா ஸ்பேஸ் விட்டு வேர்ல்டுன்னு சொல்லி பிரிண்ட் ஆகி இருக்கு. அப்படி இவங்களுக்கு கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம். அப்படி இந்த இருக்கிற இவ்வளவு பேருக்கு கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம். நான் செய்ய முதல் நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கவனிச்சு நீங்க செஞ்ச விடையும் சரியா வருதான்னு பாருங்க. அப்ப கவனிங்க. இப்ப இந்த இடத்துல டபுள் கொட்டேஷனுக்குள்ளதான் இந்த விஷயம் வந்திருக்குது. அது அப்படியே பிரிண்ட் பண்ணும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சோ நீங்க இலக்கம் ஒன்று போடுறீங்க, இங்க எரர் வராதுன்னு செய்வது, இலக்கம் அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்ப பிளஸ் போட்டீங்க அப்படின்னா, பிளஸ் ஒன்று போட்டதால என்ன செய்யும், இலக்கமாக இருந்தால் நல்லா வளருங்க. இலக்கமாக இருந்தால் அந்த இலக்கத்தை அப்படியே கூட்டி பிரிண்ட் பண்ணும். தசம எண்ணா இருந்தா அப்படியே கூட்டி, பிரச்சனை இல்லை. இப்ப இங்கதான் நிதானமா நீங்கள் கவனிக்கணும். இங்க இந்த பிரிண்ட்டுக்குள்ள டபுள் கொட்டேஷன்ல ஒரு விஷயம் இருக்கு. இந்த கமா இந்த டபுள் கொட்டேஷனுக்கு உள்ளே இல்ல, இது வெளியே இருக்கு. கமா 25 இன்னொரு நம்பர் இருக்குது. அப்ப என்ன அர்த்தம், இந்த பிரிண்ட்டுக்குள்ள ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த பிரிண்ட்டுக்குள்ள ரெண்டு விஷயம் பிரிண்ட் பண்ண இருக்குது. இந்த பிரிண்ட்டுக்குள்ள என்ன செய்யுது, ரெண்டு விஷயம் பிரிண்ட் பண்ண இருக்குது. அப்ப என்ன செய்யும், இந்த ஏஜ்ங்கிறத முதல் பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட்டுக்குள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் பிரிண்ட் பண்ண வரலாம் பிள்ளைகள். இந்த கமாட அர்த்தம் என்ன, இதை பிரிண்ட் பண்ணிட்டு இந்த கமா டபுள் தப்பி தவறி இந்த கமா இப்படி இருந்தால் ஏஜென்ட் போட்டு அதுக்குள்ள இந்த கமா இருந்திருந்தா இது அப்படியே பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த டபுள் கொட்டேஷன் வெளியே இருக்குது. அப்ப என்ன செய்யும், இந்த கமாக்காக என்ன செய்யும் என்றால், இங்க பாருங்க, நீங்க இன்னும் விடத்த ஸ்பேஸ் விட்டதுக்காக ஸ்பேஸ் வரலையா, இந்த கமாக்காக என்ன செய்யும் என்றால் ஒரு ஸ்பேஸை விட்டு அங்கால 25 வந்து வந்திருக்கும். இந்த 25க்காக இங்க வந்த 25க்காக இங்க வந்த இந்த ஸ்பேஸ் நீட்டாவலங்க,
இந்த இந்த ஸ்பேஸ் 25க்காக இங்க வந்த இந்த ஸ்பேஸுக்கும் நீங்க விடத்தை விட்டிருக்கிற இந்த ஸ்பேஸுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்க பிரிண்டுக்குள்ள ஸ்பேஸ் விட்டீங்க, நாங்க அவுட்புட்ல ஸ்பேஸ் வர போறல. இந்த ஸ்பேஸ் ஏன் வந்தார் என்றால் இந்த கமாக்காக வந்தார். விளங்குதோ? விளங்குதோ ஐடியா? ரைட். இப்ப அடுத்ததாக நீயே செய்வ பாருடா. இப்ப இவருக்கு என்ன நடக்கும்? இந்த நேம் வரும். ரைட், நேம் அப்படியே பிரிண்ட் ஆகும். நேம் கோலோன். ஏன் கோலோன் அதை போட்டு டபுள் கொட்டேஷன் முடியுது, கமா வருது, அப்ப சின்ன ஸ்பேஸ் விட்டுட்டு திரும்ப என்ன செய்யும்? அந்த எலைஸ்ன்னு சொல்ற அவரோட பெயர் பிரிண்ட் ஆகும். திரும்ப கமா இருக்குது, அப்ப ஸ்பேஸை விட்டு என்ன செய்யும்? திரும்ப ஏஜ் என்று சொல்லும். அந்த ஏஜுக்கு திரும்ப இப்படி கோலோன் போட்டிருக்கு, திரும்ப இந்த கமாக்காக ஸ்பேஸ் விட்டு 20ங்கிறத பிரிண்ட் பண்ணிக்கும். இப்ப விளங்குதா தம்பி? இப்ப விளங்குது ஐடியா? இப்ப இந்த பிரிண்ட பத்தி ஒரு பேசிக் ஐடியா கிடைக்குதா? பிரிண்ட பத்தி ஒரு பேசிக் ஐடியா கிடைக்குதா என்ன நடக்குதுன்னு சொல்லி பிரிண்ட்ல? விளங்குதா? சரியோ? சரி அப்ப அப்ப கவனம். டபுள் கொட்டேஷனும் அதுக்கு வெளியில இருந்திருந்தால் இப்ப இன்னொரு கேள்வி தர பாருங்க. இப்ப இன்னொரு கேள்வி தர பாருங்க இந்த இடத்துல. இப்ப பிரிண்ட்டுக்குள்ள இப்ப 2,3 இருக்குது. இப்ப என்ன செய்யும்? இங்கேயும் இங்க 2 போட்டு இந்த கமாக்காக ஸ்பேஸ் விட்டு 3. இல்லைங்கடா? டபுள் கொட்டேஷனுக்கு உள்ளேயே வந்திருந்தா அது ஸ்பேஸ் விட்டு இருக்காது. நல்லா விளங்கடா. டபுள் உதாரணமா பிரிண்ட்டுக்குள்ள, உதாரணமா பிரிண்ட்டுக்குள்ள நான் ஹெலோண்டு போட்டு ஒரு கமா போட்டு டபுள் கொட்டேஷன் முடிச்சிருக்கிறேன். இங்கால கமா போட்டு திரும்ப 23 இருக்கண்டால் என்ன செய்யும்? அது இந்த 23 தான் இல்லையே, அது 23 விடுவோம். இப்படி இருக்கு சோமே, இப்படி இருக்குது, இப்படிதான் இருக்குது. அப்ப என்ன செய்யும்? இந்த கமாவும் சேர்ந்து தான் இங்க பிரிண்ட் ஆகும். என்ன காரணம்? இது டபுள் கோடேஷனுக்கு உள்ளே இருக்கு இந்த கமா. விளங்குதா? ரைட். அப்ப இது ஒரு விஷயம். அதான பிள்ளையே? சரி. அடுத்தது பாருங்க, இன்னும் கொஞ்சம் கேள்விகள் இருக்குது. இதா இருக்குது. இந்த கோடு வரை முடியல இந்த கேள்வி செய்வோம். இது ஒரு கேள்வியா? இதுக்கு மேல நாங்கள் பார்த்தாலும் ஒரு கேள்வி. சரி அப்படியே